தீபாவளி நெருங்கி வருகிறது. தீபாவளி என்றாலே பட்டாசுக்கு பிறகு நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இனிப்பு வகைகள் தான். அப்படி இனிப்புகள் இல்லாமல் எந்தவித பண்டிகை கொண்டாட்டங்களும் மன நிறைவடையாது. ஏன் சுகர் உள்ளவர்கள் கூட நான் கொஞ்சமாவது சாப்பிட்டுக் கொள்கிறேனே என இனிப்பை ருசித்து விடுவார்கள். ஆனால் இனிப்புகளை அதிகமாக உட்கொள்வது சர்க்கரை நோயாளிகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இனிப்புகளை சாப்பிடுவதால் சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு திடீரென அதிகரிக்கும். அதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த தீபாவளி சமயத்தில் எப்படி சுகரை கட்டுக்கோப்பாக வைக்கலாம்? அது மட்டுமல்லாமல் சுகர் இல்லாதவர்களும் எப்படி ஸ்வீட்டை சாப்பிட வேண்டும், என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது என்பது குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் ரவிகிரண் முத்துசாமியிடம் பேசினோம். வணக்கம் டாக்டர். தீபாவளி ஸ்வீட்ஸ்க்கு நடுவில் சுகரை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த தீபாவளி போது ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது பத்தி நிறைய கேள்வி எழுது. இப்ப சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்க நம்ம வந்து இந்த ஒயிட் சுகர், ரிஃபைன்டு சுகர் ரொம்ப சேர்க்காம இந்த ஜாகரி அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேச்சுரலாவே ஸ்வீட் வர மாதிரி ஸ்வீட் தயார் பண்ணிக்கிறது நல்லது. இரண்டாவது, இப்போ ஒரு பிளேட்ல வந்து 4-5 பீஸ் வச்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு அதோட நிறுத்திக்கிறது. ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அவசியம். அப்புறம் மூணாவது வந்து நீங்க இப்ப வெறும் வயிற்றுல பசியோட சாப்பிடுறீங்கன்னா நம்ம அறியாம 2-3 ஒன்னு எடுக்க வேண்டிய இடத்துல 2-3 எடுத்துருவோம். நம்மளோட யூஸ்வல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வயிறு ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும் போது எடுத்தோம்னா நம்ம அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறது நேச்சுரலாவே குறைஞ்சிடும். அந்த பசி உணர்வு இருக்காது, அந்த பிஞ்சிங் இருக்காது. அதனால நம்ம யூஸ்வல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் டேஸ்ட் பண்றது நல்லது. டு அவாய்ட் ஓவர் ஈட்டிங் ஸ்வீட்ஸ். அப்புறம் பொதுவா கடையில பண்ற ஸ்வீட் வந்து நம்ம வி கேனாட் ஆல்வேஸ் அஷ்யூர் த குவாலிட்டி. அது எந்த மாதிரி ஃபேட் எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம அவ்வளோ டிட்டர்மின் பண்ண முடியாது. பெட்டர் வந்து நம்ம வீட்டுல சிம்பிளா பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சாலே ஓரளவுக்கு நம்ம சுகர் ஏறுறது தடுக்கலாம். செகண்ட், நம்ம வீட்டுல பண்ணும்போது நம்ம நட்ஸ் நிறைய சேர்த்து பண்ணலாம். அப்புறம் இந்த இன்ஸ்டெட் ஆஃப் இப்ப மைதால பண்றாங்க, அந்த மைதா தவிர்த்துட்டு நம்ம ஹோல் வீட் இதுல ஸ்வீட் தயாரிக்கிறது பெட்டர். நான் வந்து இந்த தீபாவளி சமயத்துல ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துட்டேன், அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நான் டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கலாமா டாக்டர்? அதனால அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராதா? இப்ப ஸ்வீட் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு யூஸ்வல் சாப்பாடு சாப்பிடுறது நல்லது. அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தவறிடுச்சு, மறந்து போயிட்டோம், இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஓவர் எந்தூசியாஸ்டி நிறைய ஸ்வீட் சாப்பிட்டோம்னா டோட்டலா பட்னி இருக்கிறதோட கொஞ்சம் ஒரு அரை அளவாவது சாப்பாடு சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. அது ஹைட்ரேஷனை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். நல்ல தண்ணி ஒரு 2 லிட்டர் குடிச்சுக்கோங்க. சாப்பாடு இப்ப மத்தியானம் வந்து 3 கரண்டி சாதம் சாப்பிடணும்னு யோசிச்சு வச்சிருக்கோம்னா மார்னிங் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு அரை கரண்டி 1 கரண்டி குறைச்சு சாப்பிடலாம். அதுக்காக ஒரேடியா பட்னி இருக்க வேண்டாம். அந்த எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். சாப்பாடு பாதி பண்ணா கூட தண்ணி குடிக்க வேண்டிய அளவு குடிச்சிடணும். ஹைட்ரேஷன் வந்து பாதிக்காம பாத்துக்கணும். இப்போ சுகர் வந்து இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட சுகர் அளவை பொறுத்து அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க டாக்டர்ஸ். இப்போ வந்து நான் ஸ்வீட் நிறைய சாப்பிட்டேன், அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நான் இன்னொரு டோஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சில பேர் வந்து பண்ணிக்கிறாங்க. அது வந்து டேஞ்சரஸ். அது வந்து பண்ணக்கூடாது. பொதுவாவே வந்து ஒரு 50 பாயிண்ட் சுகர் அதிகமாச்சுன்னா அதனால இமிடியேட் டேமேஜ் எதுவும் இருக்காது. ஆனா அதிகமா மாத்திரை போட்டு லோ சுகர் ஆயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு கீழே வந்து அடிபட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஸ்லைட்லி ஹை சுகரோட லோ சுகர் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால எக்ஸ்ட்ரா மாத்திரை நம்மளா போடுறதை தவிர்க்கணும். ஸ்வீட்டு நம்ம தவறி போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா கூட வீட்டுக்குள்ளேயே 2 தடவை வாக்கிங் போகட்டும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே வராண்டாலே ஒரு 8 போட்டு நடக்கட்டும். அடுத்து சாப்பிட போற சாப்பாடு கொஞ்சம் முழு அளவா எடுக்காம அரை அளவா இருக்கட்டும். பட்னியா இருக்க வேண்டாம். தண்ணி வந்து நல்லா குடிச்சுக்கோங்க. ஹைட்ரேஷன் பாதிக்காம பாத்துக்கோங்க. டாக்டர், இப்ப சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாம நான் நார்மலா ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு அந்த நார்மல் பீப்புள் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்ப சமீப காலமா ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடாதீங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நார்மல் பீப்புள், ஆரோக்கியமா இருக்க பீப்புள் வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லது? இது இந்த ஸ்வீட்டுங்கிறது ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் ஹாப்பினஸ் தான். அதுக்காக ஸ்வீட்டே சாப்பிடணும்னு கட்டாயம் இல்ல. அது மாதிரி சிரிப்பு சாப்பிட்ற இடத்துல கூட ஒரு முன்னமே சொன்ன மாதிரி ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு பீஸோட நிறுத்திக்கிறது நல்லது. ஜூஸா சுகர் போட்ட ஜூஸ் ரொம்ப குடிச்சிட்டே இருக்கிறது தவிர்க்கிறது நார்மலா இருக்க பர்சனுக்குமே நல்லது. டயபிட்டிஸ் இல்லாதவங்களுக்குமே அது நல்லது.
அதுக்கப்புறம் நாள் பூரா நம்ம வெளியில இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறோம்னா ஹைட்ரேஷன் பாதிக்காம ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அப்பப்போ குடிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்ப வந்து ஸ்வீட் சிறுதானியத்துல ஸ்வீட் சாப்பிட்டனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க சில சுகர் பேஷண்ட்ஸ். அது வந்து அந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்ல இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அறவே ஸ்வீட்ஸ் தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கா டாக்டர்? ஸ்வீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு தட்டில் 5 பீஸ் இருக்குன்னா நீங்க ஒரு பீஸ் சாப்பிட்றதுல தப்பு இல்லை, பட் ஃபுல் பிளேட்டையும் காலி பண்றது தான் ப்ராப்ளம். இது ஒரு பக்கம். சிறுதானியம் இருக்கிறதுனாலயே சுகர் ஃபுல்லா நியூட்ரலைஸ் ஆயிடும் நம்புறதும் தப்பு, அதுவும் கிடையாது. ஓகே. சிறுதானியம் இருக்கும்போது அதுல இருக்கிற ஃபைபர் சத்து வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் அப்சார்ப் ஆகிற ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுதானே தவிர அந்த சிறுதானியம் இருக்கிறதுனாலயே உங்களுக்கு சுகரே வராதுங்கிற மாதிரி கான்செப்டும் தப்பு, அதுவும் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீம் கான்செப்டும் தப்பு. அதனால சிறுதானியம் பொதுவா இருக்கிற ஸ்வீட்டை சாப்பிட்றது நல்ல விஷயம் தான், அதுவுமே கூட அளவா எடுத்துக்கிறது தான் நல்லது. ஓகே. இப்போ அலோவரா ஒரு குட்டி டிப்ஸ் மாதிரி ஒரு 2 டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரி முக்கியமான டிப்ஸ் சொல்லுவீங்க டாக்டர் இந்த பண்டிகை காலங்கள்ல? எல்லா ஸ்வீட்டும் டேஸ்ட் பாருங்க, ஃபுல் பிளேட் உங்களுக்கே வச்சுக்காதீங்க. அப்புறம் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஒரு ஹேங் அவுட் என்ஜாய்னாலும் வெறும் சுகரி ட்ரிங்கா குடிக்காம ஒரு பழம் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க, அது மாதிரி மிக்சடா சாய்ஸ் வச்சுக்கோங்க. வெளியில போறோம் ஒரு என்ஜாய் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் வந்து பாதிக்காம தண்ணி நல்லா ஒரு 1.5 லிட்டராவது ஒரு ஃபுல் டேல கிடைக்கிற மாதிரி தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. ஓகே. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ, தேங்க்ஸ்.